இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 9th ஸ்டாண்டர்டோடைய ஃபர்ஸ்ட் லெசனான தோ பைலோங்கி கத்தாவுடைய ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். ஆத்தர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேம்சந்த் தான் எழுதியிருக்காங்க. நம்ம பிரேம்சந்தோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். प्रेमचंद का जन्म सन 1880 में बनारस के लम्ही गांव में हुआ था. பிரேம்சந்த் ஜியோடைய ஜன்ம பர்த் அவங்க பிறந்தது வந்துட்டு சன் 1880ல வந்துட்டு பனாரஸ்ங்கிற ஒரு ஊர்ல வந்துட்டு லம்ஹி கவுமே லம்ஹி அப்படிங்கிற ஒரு கவுன வில்லேஜ்ல வந்துட்டு ஹுவான ஹேப்பன் நடந்தது அப்படிங்கறத சொல்றாங்க. உன்கா மூல் நாம் தன்பத் ராய் தான். உன்கான அவங்களுடைய மூல்னா பேஸ் அர்த்தம், அதாவது அடிப்படையான சொல்லுவாங்க இல்லையா. நாம்னா நேம் அர்த்தம், அதாவது அவங்களோட பேஸ் நேம் என்ன அப்படின்னா தன்பத் ராய் அப்படிங்கிறது அவங்களோட நேம். प्रेमचंद का बचपन अभावों में बीता. பிரேம்சந்த் ஜியோடைய பச்பன் குழந்தை பருவம் இல்லையா, அது அபாவம்னா ஸ்கேசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, பற்றாக்குறையோட தான் வந்துட்டு பீத்தனா ஸ்பெண்ட் செலவானுச்சு. அவ சிக்ஷா பிஏ தக் ஹி ஹோ பாயி. அவரு அண்ட் அதோட இல்லாம சிக்ஷா எஜுகேஷன் வந்துட்டு பிஏ தக்னா டில் அர்த்தம், வரைக்கும் அர்த்தம், அதாவது பிஏ வரைக்கும் மட்டும்தான் வந்துட்டு ஹோ பாயி. ஹோன்னு ஹேப்பன் அர்த்தம், பானா கெட்டுன்னு அர்த்தம். ஹோ பாயி அப்படின்னா அவருக்கு கிடைக்கிச்சு அப்படின்னு சொல்றாங்க. उन्होंने शिक्षा विभाग में नौकरी की, परंतु असहयोग आंदोलन में सक्रिय भाग लेने के लिए सरकारी नौकरी से त्याग पत्र दे दिया और लेखन कार्य के प्रति पूरी तरह समर्पित हो गए. உன்ஹோனேனா அவர் வந்துட்டு சிக்ஷா விபாக் சிக்ஷன் எஜுகேஷன்ல விபாக்னு டிபார்ட்மெண்ட் அர்த்தம். சிக்ஷா விபாக் அப்படின்னு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல நௌகரிக்கு நௌகரினா ஜாப் இல்லையா, ஜாப் கிடைச்சிருந்தாலும் பரந்து பட் ஆனா அசைக ஆந்தோலன்மே சகயோனா கோஆபரேட் பண்றேன்னு அர்த்தம். அசகயோனா நான் கோஆபரேஷன், ஆந்தோலனா ப்ரொடெஸ்ட் அர்த்தம், போராட்டம் சொல்லுவோம் இல்லையா. நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு, அதுல வந்துட்டு சக்ரிய பாக் லேனேக்கே, சக்ரியனா ரொம்ப ஆக்டிவ்னு அர்த்தம், ஆக்டிவான பாக்னா பார்ட்டிசிபேட்னு அர்த்தம். லேனே டேக், அதாவது அவர் பார்ட்டிசிபேட் பண்ண காரணத்தினால, கேலியன்னு இக்காகன்னு அர்த்தம், அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக சர்க்காரி நௌக்கரி சர்க்கார்னா கவர்மெண்ட் இல்லையா, நௌக்கரினா ஜாப்னு அர்த்தம், கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து தியாக பத்திர தேதியா, தியாக பத்திர அப்படின்னா நம்ம வேணான்னு சொல்லிட்டு தியாகம் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுப்போம் இல்லையா, அதாவது ரிட்டர்ன் வேணான்னு சொல்லிட்டு நம்ம ரிசைன் பண்றது. தேனா கிவ் அர்த்தம், ரிசைன் பண்ணிட்டாங்க, தியானாலும் கிவ் தான். அவருன்னு அண்ட் அதுவும் இல்லாம லேக்கன் காரியக்கே பிரதி, லேக்கன் அப்படின்னா ரைட்டிங் அர்த்தம், காரியான ஒர்க் இல்லையா, அந்த ரைட்டிங் ஒர்க் பிரத்தினா பத்தின்னு அர்த்தம், அது மேல இருக்கக்கூடிய பூரினா கம்ப்ளீட் அர்த்தம், ஃபுல் தரக்னா டைப் அர்த்தம், அது முழு வகையிலுமே சமர்ப்பித் ஹோகி, சமர்ப்பினா சப்மிட் அர்த்தம், அதுல அவரு சப்மிட் பண்ணிட்டாரு அவரே. सन 1936 में इस महान कथाकार का देहांत हो गया. सन 1936ல வந்துட்டு இந்த மகான கிரேட் சிறந்த கதாக்கார்னா ஸ்டோரி ரைட்டர் இல்லையா, கதா அப்படின்னா ஸ்டோரி அர்த்தம், கதாக்கார் அப்படின்னா ஸ்டோரி ரைட்டர் அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய தேகாந்த் ஹோகையா, தேகாந்தனா இறந்து போறதுன்னு சொல்லுவோன்னே, அவங்களோட இறப்பு வந்துட்டு ஹோனா ஹேப்பன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. प्रेमचंद की कहानियां मानसरोवर के 8 भागों में संकलित है. பிரேம்சந்த் ஜியோடைய அந்த கஹானியா ஸ்டோரிஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மானசரோவர் அப்படிங்கிற ஒரு நேம்ல 8 பாகோமே, 8னா 8 இல்லையா, பாகோனா பார்ட்ஸ் அர்த்தம், 8 பாகங்களா சங்கலித்னா கம்பைல் சொல்லுவோம்ல, தொகுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த 8 பாகம் என்னன்னா சேவா சதன் ஃபர்ஸ்ட், பிரேமாஸ்ரம், அடுத்து ரங்கு பூமி, அடுத்து காயா கல்ப, அப்புறம் நிர்மலா கபன், அதே மாதிரி கர்ம பூமி கோதான், இது எல்லாமே இவங்களுடைய இந்த பிரமுக் உபன்யாசம், பிரமுக்னு இம்பார்ட்டன்டான அந்த உபன்யாசம் சொல்லுவாங்க, இவரோட ஸ்டோரிஸ் இது எல்லாமே. उन्होंने हंस, जागरण, माधुरी आदि पत्रिकाओं का संपादक भी किया. उन्होंने அவர் வந்துட்டு ஹன்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும், ஜாகரன் ஒண்ணு, மாதிரி ஆதி அது 4 இந்த மாதிரியான பத்திரிகைகள் சொல்லுவாங்க இல்லையா, மேகசின்ஸ்ல சம்பாதன் பி கியா, சம்பாதன் எடிட்டிங் ஒர்க் இருக்கு இல்லையா அப்படின்னு ஆல்சோ அது கூட கியா டன் செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. कथा साहित्य के अतिरिक्त प्रेमचंद ने निबंध एवं अन्य प्रकार का गद्य लेखन भी प्रचुर मात्रा में किया. கதா சாகித்ய, கதானா ஸ்டோரியிலே, லிட்ரேச்சர்லயும் அதுல வந்துட்டு அத்திரிக்னா அதர்னு அர்த்தம், அதாவது எக்ஸப்ட் அர்த்தம், அதை தவிர்த்து பிரேம்சந்த் மாத்தர் வந்துட்டு நிபந்தனா எஸ்ஐஸ் இல்லையா, கட்டுரைகள் சொல்லுவோம் இல்லையா, ஏன் அதோடு இல்லாம அந்நிய பிரகார், அந்நியனா அதர்னு அர்த்தம், பிரகார்னா டைப்ஸ் இல்லையா, அதர் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ்ல இருக்கக்கூடிய கத்தியனா உரைநடை டைப்ல எழுதுவாங்க இல்லையா, அந்த லேக்கன் ரைட்டிங் அர்த்தம், அதுல கூட பீனா ஆல்சோ அதுலயும் கூட பிரச்சூர் மாத்திராமே, பிரச்சூர்னா ஒரு அபண்டன்ஸ் சொல்லுவோம்ல, ஜாஸ்தியானு சொல்லுவோம் இல்லையா, மாத்திரான குவான்டிட்டின்னு அர்த்தம், நிறைய எண்ணிக்கையில வந்துட்டு கியானா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட்
प्रेमचंद साहित्य को सामाजिक परिवर्तन का सशक्त माध्यम मानते थे. நம்ம பிரேம்சந்த் ஜி வந்துட்டு சாகித்யக்கோ லிட்ரேச்சர் இருக்குல்லையே அததான் வந்துட்டு சாமாஜிக் சோசியல் சமூக ரீதியான பரிவர்த்தனை சேஞ்சஸ் சொல்லுவாங்க, சமூக மாற்றங்களுக்கான சசக்த்னா ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லான மாத்தியம்னா மீடியம் சொல்லுவாங்க, ஒரு வழியா வந்துட்டு மாந்தேனா அக்செப்ட் நடத்த, திங்கிங் சொல்லுவாங்க, ஏத்துக்கிறது நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அவங்க நினைச்சாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. उन्होंने जिस गांव और शहर के परिवेश को देखा और जिस जिया उसकी अभिव्यक्ति उनके कथा साहित्य में मिली है. उन्होंने அவரு ஜிஸ்னா விச்னு அர்த்தம், எந்த காவ் அவுர் ஷகர், காவ்னா வில்லேஜ்லயே அவுர்னு அண்ட் அதுவும் இல்லாம ஷகர் எந்த வில்லேஜ் அண்ட் டவுனை வந்துட்டு அதோடைய பரிவேஷ்னா அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு தேக்கானா பார்த்தாரோ, அவுர்னு அண்ட் ஜியானா லிவ்னு அர்த்தம் வாழ்ந்தாரோ, உஸ்கி அதோடைய அபிவக்தினா எக்ஸ்பிரஷன் அர்த்தம், அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு உன்கே அவங்களுடைய அந்த கதான ஸ்டோரிஸ்ல வந்துட்டு சாகித்ய ஸ்டோரி லிட்ரேச்சர்ல வந்துட்டு மிலினா கெட்னு அர்த்தம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. किसानों और मजदूरों की दयनीय स्थिति, दलितों का शोषण, समाज में स्त्री की दुर्दशा और स्वाधीनता आंदोलन आदि उनकी रचनाओं के मूल विषय हैं. கிசான ஃபார்மர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய மஜ்தூர்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த கஷ்டங்கள் ஹார்ட் ஒர்க்கிங்கும் தயனீய ஸ்திதி, தயனீயனா ரொம்ப கைண்டான ஒரு ஸ்திதினா பொசிஷன் அர்த்த நிலைமையை பத்தியும், தலித் சொல்லுவாங்க இல்லையா, லோ கேஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய சோஷன்னா அவங்களுடைய இந்த சுரண்டல்கள் சொல்லுவோம் இல்லையா அதை பத்தியும், சமாஜ்மே ஸ்திரீக்கு துர்தஷா, சொசைட்டில வந்து ஸ்திரீ உமன்ஸோடைய அந்த துர்தஷாங்கிற பேட் இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, பேட் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தியும் அவர் அண்ட் அதுவும் இல்லாம சுவாதீனம் தான் இண்டிபெண்டன்ஸ்க்கான அந்த ஆந்தோலன் ப்ரொடெஸ்ட் இல்லையா, சுதந்திர போராட்டம் சொல்லுவாங்க, ஆதினா இது எல்லாத்தையுமே அவங்களுடைய ரஷ்னா கிரியேஷன்ஸ்லயே அவங்களுடைய உருவாக்குன அந்த கதைகள் இது எல்லாத்தோடைய மூல்னா பேஸ்னு அர்த்தம், பேசிக்கான விஷயம் சப்ஜெக்டே இதெல்லாமா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. प्रेमचंद के कथा साहित्य का संसार बहुत व्यापक है. பிரேம்சந்த் ஜியோட கதா சாகித்யம் அந்த ஸ்டோரியோட லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, அதோடைய சன்சார் உலகம் எப்படி இருக்கும், பகுத் ரொம்பவே அந்த வியாபக்னா பிராட்னு சொல்லுவோம், ரொம்பவே காம்ப்ளிகேட்டா பிராடானதா இருக்கும். உஸ்மே மனுஷ ஹி நஹி பசு பக்ஷியோं को भी அத்புத ஆத்மீயத்தா மிலி ஹை. உஸ்மே அதுல வந்துட்டு மனுஷங்கன்னா ஹியூமன் சொல்லுவோம்ல, ஹீனா ஒன்லின்னு அர்த்தம், நகின்னு சொல்லிட்டாங்களே மனுஷங்க மட்டும் கிடையாது, பசு பக்ஷியம்னா அந்த பசுனா அனிமல்ஸ் அர்த்தம், பக்ஷினா பேர்ட்ஸ் அர்த்தம், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இது எல்லாத்தோட பீனா ஆல்சோ அவங்களுக்கும் கூட அத்புதமான ஒரு ஆத்மீயத்தான இன்டிமசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இணக்கம் வந்துட்டு மிலினா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. बड़ी से बड़ी बात को सरल भाषा में सीधे और संक्षेप में कहना प्रेमचंद के लेखन के मुख्य படி சே படி, படினா பிக் இல்லையா, படி சே படினா பெருசுலயும் பெரிய இந்த பாத்னா விஷயங்கள் அர்த்தம், அதை வந்துட்டு சரல்னா ஈஸியான பாஷா லாங்குவேஜ்லயா ஒரு ஈஸியான லாங்குவேஜ்லயும், சீதேனா ஸ்ட்ரெயிட்டாவும், அவுர்னா அதுவும் இல்லாம சன்ஷேப்னா சுருக்கமான்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ணியும் வந்துட்டு ககுனா சொல்றதுல பிரேம்சந்த் ஜியோட ரைட்டிங்ஸ் வந்துட்டு பிரமுக்னு இம்பார்ட்டன்டான விசேஷனா ஸ்பெஷாலிட்டி அதுல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. उनकी भाषा सरल सजीव मुहावरेदार है तथा उन्होंने लोक प्रचलित शब्दों का प्रयोग कुशलता पूर्वक किया है. அவங்களுடைய இந்த பாஷா லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து சரல் ஈஸியாவும் இருக்கும். ஜீவ்னா லிவிங் இல்லையா, சஜீவ்னா ஒரு உயிரோட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ஏன் நடிச்சுட்டு அதோட இல்லாம முகாவரைனா பழமொழிகள் சொல்லுவாங்களே, இடியம்ஸ் ஃப்ரேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பழமொழிகளை யூஸ் பண்ணி எழுதக்கூடியதாகவும் இருக்கும். ததா நடிச்சுட்டு அதோட இல்லாம உன்ஹோனே அவர் வந்துட்டு லோக்னா உலகம் இல்லையா, மக்கள் இல்லையா, பிரச்சலித்துனா ஃபேமஸா இருக்கக்கூடிய சப்தம்னா வேர்ட்ஸ், அதாவது பேச்சு வழக்குல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வேர்ட்ஸை பிரயோகம் யூஸ் பண்றதுல குஷலதா பூர்வக் குஷல்னா ஸ்கில் அர்த்தம், குஷலதா பூர்வக்னா ஒரு திறமையா வந்துட்டு கியான்னு டன் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது. नेक्स्ट है, दो बैलों की कथा के माध्यम से प्रेमचंद ने कृषक समाज और पशुओं के
भावात्मक संबंध का वर्णन किया है. दो बैलों की कथा, அதாவது தோனா ரெண்டு, பைலோனா அந்த புல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காளமாடு இருக்குல்ல, அதோட கதா கதான ஸ்டோரி. அதான் இந்த லெசனோட பேரு. அதோடைய மாத்தியம் மாத்தியம்னா வழியா வந்துட்டு பிரேம்சந்த்ஜி என்ன பண்ணிருக்காங்க, கிருஷக் சமாஜ், கிருஷக்னா ஃபார்மர்னு சொல்லுவோம் இல்லையா, விவசாயிகளுடைய சமாஜ் சொசைட்டின்னு அர்த்தம். அதாவது விவசாயிகளுடைய அந்த சொசைட்டிலையும் அவர்னு அந்த அதோட இல்லாம அந்த பசுனா அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பாவாத்மா எமோஷனல் அர்த்தம். எமோஷனல் சம்பந்த ரிலேஷன்லயே அதுக்குள்ள அந்த தொடர்பையும் வர்ணன் கியா है, वरना एक्सप्लेन अर्थम, एक्सप्लेनेशन நமக்கு கொடுத்திருக்காங்க. கியானா செய்யறதுன்னு அர்த்தம், டன் அப்படின்னு அர்த்தம். इस कहानी में उन्होंने यह भी बताया है कि स्वतंत्रता सहज में नहीं मिलती. இஸ் கஹானி மே இஸ்னா இந்த கஹானினா ஸ்டோரியிலே, இந்த ஸ்டோரியில வந்துட்டு உன்ஹோனே அவர் வந்துட்டு யக் பி பத்தாய, யக்னு இது, பீனா ஆல்சோ இதை கூத்தான டெல் நட் சொல்லியிருக்காங்களா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கி சுதந்திர கீனா அதாவது என்ன அர்த்தம், அதாவது என்ன அப்படின்னா சுதந்திரதா சுதந்திரத்தான அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கான அந்த சகஜ் கேஷுவல் அர்த்தம். இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த கேஷுவலான இதுல வந்துட்டு நகி மில்த்தினா கெட்டுன்னு அர்த்தம். நகி மில்த்தினா நமக்கு கிடைக்க கிடையாது, ரொம்ப ஈஸியா ஒன்னும் கிடைக்க கிடையாது. உஸ்கே லியே பார் பார் சங்கர்ஷ் கர்னா படता है. उसके लिए இக்காகன்னு சொல்லி உஸ்கே லியே அதுக்காக பார்னா அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப சங்கர்ஷ்னா ஸ்ட்ரகிள் அர்த்தம், போராட செய்யறதுக்கு வந்து படுத்தானா ஃபால்ஸ் அர்த்தம், வேண்டி இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்டு வந்து படுத்தா, அதாவது போராட வேண்டியதா இருந்துச்சு. इस प्रकार परोक्ष रूप से यह कहानी आजादी के आंदोलन की भावना से जुड़ी है. इस प्रकार டைப் நடத்த इस प्रकार இந்த மாதிரி பரோக்ஷ இன்டைரக்ட் சொல்லுவோம், மறைமுகமான அந்த ரூப் அந்த வடிவத்துல வந்துட்டு எகு கஹானிக்கான ஸ்டோரியில இந்த ஸ்டோரி என்ன பண்ணுது, ஆசாதி இண்டிபெண்டன்ஸ்க்கான அந்த ஆந்தோலன் ப்ரொடெஸ்ட் அர்த்தம், இண்டிபெண்டன்ஸ் போராட்டத்துக்கான அந்த பாவனா எமோஷன்ஸோட சேனா ஃப்ரம் அர்த்தம், அதோட जुड़ी ज्वाइन अर्थात சேர்ந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. इसके साथ ही इस कहानी में प्रेमचंद ने पंचतंत्र और हितोपदेश की कथा परंपरा का उपयोग और विकास किया है. इसके இது கூட சாதாரண வித்துலயே இதோட சேர்த்து இஸ் கஹானி மே இஸ்னா இந்த கஹானி ஸ்டோரியில, இந்த ஸ்டோரியில நம்ம பிரேம்சந்த் ஜி வந்துட்டு பஞ்சதந்திர கதைகள் சொல்லுவாங்களே அந்த தந்திரங்களை பத்தியும் அவர்னு அண்ட் அதுவும் இல்லாம உபதேசங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தியும் அந்த கதான ஸ்டோரிஸ பத்தியும் அந்த கதா பரம்பரான்னு வந்துருக்கலையே, அதாவது கதையோட இந்த பரம்பரை அந்த கண்டினியூஷனை பத்தி வந்துட்டு உபயோகம் யூஸ் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அவர்னு அண்ட் அதுவும் இல்லாம விகாஸ்னா டெவலப் நடத்தும், அதை வந்து டெவலப் பண்ணவும் நமக்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பதான் ஸ்டோரி ஆரம்பிக்குது, வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். दो बैलों की कथा, அதாவது ரெண்டு பைலோம் அந்த புல்ஸோடைய கதா ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம். जानवरों में गधा सबसे ज्यादा बुद्धिहीन समझा जाता है. जानवर அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு கதான டாங்கி நமக்கு தெரியும் இல்லையா, டாங்கி வந்துட்டு சப்சே எல்லாத்த விட ஜாதா மோர்னு அர்த்தம், ரொம்பவே ஹீன்னா கம்மியா இருக்கிறது அர்த்தம், புத்தினா இன்டெலிஜென்ட் இல்லாதது, அதாவது ஃபூலிஷா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபூலிஷா இருக்கக்கூடியது நம்ம சம்ஜானா புரிஞ்சுக்கிறது அர்த்தம், நம்ம சமஜப்னா புரிஞ்சுக்கிறது அர்த்தம், சம்ஜானா புரிய வைக்கிறது, நமக்கு புரிய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படிங்கறது சொல்றாங்க. हम जब किसी आदमी को परले दर्जे का बेवकूफ कहना चाहते हैं तो उसे गधा कहते हैं. हमना வி நம்ம வந்துட்டு ஜப்னா வென் எப்போ வந்துட்டு கிசின்னு இனி ஏதோ ஒரு ஆத்மி மனுஷனை வந்துட்டு பரேல் தரேஜ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கம்மியான கிரேடுன்னு சொல்லுவோம் இல்லையா, தரேஜ் அப்படின்னா தர்ஜனா கிரேட்னு அர்த்தம். பர்லே அப்படிங்கிறது அந்த பியாண்ட் கிரேட்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது தாழ்ந்த கிளாஸாக்கான அந்த பேவகூஃப்னா முட்டாள்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வடிகட்டின முட்டாள் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, லோ கிளாஸ்ல இருக்கக்கூடிய முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ககுனா சொல்றதுக்கு சாகத்தே வாட்டு விரும்பணும் அப்படின்னா தோன தேன், அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஊசி அவங்கள கதான டாங்கி அப்படின்னு சொல்லிதான் ககுதான் நம்ம சொல்லுவோம். गधा सचमुच बेवकूफ है या उसके सीधेपन, उसके निरापद सहीनुता ने उसे यज्ञ पदवी दे दी है. கதா நம்ம டாங்கி வந்துட்டு சச்மா ரியலி உண்மையாவே பேவகூஃபை உண்மையா அது முட்டாள் தானா, யானா அல்லது உஸ்கேனா அதோடைய சீதேப்பேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் சொல்லுவாங்க, அதோட சிம்பிளிசிட்டி வந்துட்டு உஸ்கே அதோடைய நிராபது அப்படிங்கிற சேஃப்டி அந்த ப்ரொடெக்ஷனுக்காக ரொம்ப பாதுகாப்பாவே இருக்கும் இல்லையா எப்பவுமே, அதை வந்துட்டு சகினுத்தா ஒரு டாலரன்ஸோட இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு உசே யக் பதவி தே தி ஹை. உசேனா அதுக்கு யக்னு இந்த பதவின்னா அந்த பதவின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு அந்த ஒரு பொசிஷனை வந்துட்டு தே தி ஹை, தேன கிவ் இல்லையா, அது கொடுத்துருச்சு
इसका इसका நிச்சய நகி கியா ஜா சக்தா ஹை. இஸ்கா இத பத்தின நிச்சயம் கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதை வந்து கன்ஃபார்மா வந்துட்டு நகி கியானா செய்யறதுல நகி கியானா செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சக்தான கேன் அர்த்தம். அதாவது நகி சக்தான்னு வந்துச்சு நகி கியா ஜா சக்தான்னு வந்துச்சு அப்ப நம்மளால அதை வந்து கன்ஃபார்மா சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காயே சிங் மார்த்தே ஹை ब्याही ब्याही हुई गाय तो अनायासी सिंहनी के रूप धारण कर लेते हैं. காயேன்னா அந்த கவுஸ் இருக்கு இல்லையா மாடு இந்த பசுமாடு இருக்கும் இல்லையா அது வந்து சிங்கு மாத்தேன் சிங்னு ஹார்ன் சொல்லுவோம் இல்லையா அதோட இந்த கொம்பை வந்துட்டு மாறுன்னு அடிக்கிறது அர்த்தம் அந்த கொம்பை வச்சு அட்டாக் பண்ண செய்யும். வியாகினா அந்த மேரிட்னு சொல்லுவோம் இல்லையா மேரேஜ் ஆன அந்த ஹுயினா ஹாப்பன் அர்த்தம் அதாவது மேரேஜ் நடந்த அந்த காய்னா அந்த கவு இல்லையா அது வந்து தோண தென் அனாயாஸ்னா சடன் அச்சானக் சொல்லுவோம்ல திடீர்னு ஸ்பான்டேனியஸா என்ன பண்ணிடுவோம் சிங்கனிக்கா ரூப் சிங்கனினா அந்த லைனஸ் சொல்லுவாங்க இல்லையா அதோட ரூப் தான் ஃபார்ம் வந்துட்டு அணிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் கர் லேத்தே கர்னா செய்யறது லேத்துனா டேக் அர்த்தம் திடீர்னு என்ன பண்ணிக்கோம் டேக் ஏ ஃபார்ம் டு த லைனஸ் மாதிரி ஆகிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. किंतु गधे को कभी क्रोध करते नहीं सुना न देखा. கிந்துனா பட் ஆனா அந்த கதைனா நம்ம டாங்கி இருக்கு இல்லையா அதை வந்துட்டு கபினா டேட்டம் எப்பவுமே வந்துட்டு குரோதுன்னா ஆங்கர்னு அர்த்தம் அதாவது கோவப்படுறதுன்னு சொல்லுவாங்களே கருத்துனா செய்யறது அர்த்தம் கோவப்பட்டும் நகி சுனானா ஹியர்னு அர்த்தம் நகி சுனா கேட்டதும் கிடையாது நான் தேக்கானா பாக்குறது நான் தேக்கானா பார்த்ததும் கிடையாது. ஜித்னா சாஹோ கரீப் கோ மாரோ चाहे जैसे खराब सड़ी हुई घास सामने डाल दो उसके चेहरे पर कभी संतोष की छाया भी न दिखाई देगी. கிந்துனா பட் ஓகே ஜித்னா எவ்வளவு சாகோனா வாண்ட் எவ்வளவு வேணும்னாலும் கரீபுக்கோ மாறும் கரீப்னா போர்னு அர்த்தம் இல்லையா அதாவது ஏழைகளை அடிக்கிறதுன்னு கிடையாது அதாவது ரொம்பவே புவரா அடிச்சாலுமே மாறும்னு அடிக்கிறதுன்னு அர்த்தம். எவ்வளவுதான் பீட் பண்ணாலுமே சாகே ஜெய்சே கராப் சாகேனா வாண்ட் எவ்வளவு வாண்ட்னு அர்த்தம் ஜெய்சின்னு லைக் தட்னு அர்த்தம் எந்த மாதிரியான கராப்னா அப்படியே ரூயின்னு அர்த்தம் அதாவது ஒரு கெட்டு போனது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த கராபா இருக்காது உடஞ்சு போன மாதிரி. சடி ஹுயி காஸ் சடின்னு ரொம்ப ரோட்டுன்னு சொல்லுவாங்க அழுவி போன அந்த காஸ்னா கிராஸ்னு அர்த்தம் அந்த புல்ல வந்துட்டு சாம்னே இன்ஃப்ரண்ட் ஆஃப் அர்த்தம் முன்னாடி டால்னா புட்டுன்னு அர்த்தம் டால்தோ அப்படின்னா போட்டாலுமே உஸ்கே உஸ்கேனா அதோட செகரேனா ஃபேஸ்லயே பாருன்னா மேல அதாவது அதோட ஃபேஸ் மேல வந்துட்டு கபினா டெனிடைம் எப்பவுமே சந்தோஷ் கி சாயா சந்தோஷம் இல்லையா சந்தோஷ்னா அந்த கவலைக்கான அந்த சாயனா ஷேடோ அர்த்தம் நிழல் வந்துட்டு பீனா ஆல்சோ நிழல் கூட ந திக்காய் திக்காய்னா ஷோ இல்லையா ந திக்காயின்னு இருந்துச்சுன்னா சோ அது காட்டாது அப்படிங்கறத சொல்றாங்க. वैकाश में चाहे एक आध बार कुलेल कर लेता हो पर हमने तो उसे कभी खुश होते नहीं देखा. வைகாஷ்னா சம்மர் டேஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வைகாசி அந்த டைம்ல வந்துட்டு மே சாகினா வாண்டி வேணும்னா ஏக்காது குலேல்னா ரொம்ப கிரஷிங் அடிக்கிறது கிரஷ் பண்றதுன்னு சொல்லுவாங்க ஏக்காதுனா ரொம்ப 1 or 2 டைம்ஸ் சொல்லுவாங்க பார்னா முறைகள்னு அர்த்தம் கர்லேத்தே செஞ்சாலுமே கூட அதை வந்து என்ன டார்ச்சர் பண்ணாலும் கூட பர்னா பட் ஆனா நம்ம வந்துட்டு தோ உசேனா அதை கபினா டைம் எப்பவுமே குஷ் ஓத்தே நகி தேத்தான் குஷ்னா ஹாப்பில சந்தோஷமாக மாதிரி நகினா நெகட்டிவ் இல்லையா தேக்கானா பாக்குறதுன்னு அர்த்தம் அது சந்தோஷமாவும் பார்த்தது கிடையாது துக்கமாவும் பார்த்தது கிடையாது எப்பயுமே ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கும். उसके चेहरे पर एक विषाद स्थायी रूप से छाया रखता है. उसके அதோட செகரேனா ஃபேஸ் அதோட ஃபேஸ்ல வந்துட்டு ஏக்னா ஒரு விஷாதனா ஒரு ஏக்கம் சொல்லுவோம் ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன் மாதிரி அந்த ஏக்கத்துக்கான ஸ்தாயினா பொசிஷன் அர்த்தம் அது நிலைமை வந்துட்டு ரூப்னா அந்த ஃபார்ம்ல வந்துட்டு சாயானா ஷேடோ ரகுத்தனா ஸ்டேன் அர்த்தம் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. सुख दुख हानि लाभ किसी भी दशा में उसे बदलते नहीं देखा. சுக்குனா ஹாப்பி துக்குனா கஷ்டம் இல்லையா சுகமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி ஹானினா லாஸ் அர்த்தம் லாப்னா லாபமா இருக்கலாம் ஒரு லாஸ் ஆனாலும் சரி லாபம் வந்தாலும் சரி கிசிபி தசாமே கிசினு எந்த விதமான தசானா நிலைமை நடந்த சுச்சுவேஷன்லயுமே வந்துட்டு உசேனா அதை வந்துட்டு பதல்தேனா சேஞ்ச் இல்லையா சேஞ்ச் பண்ண மாதிரி நகி தேக்கானா சீன் அர்த்தம் நகி தேக்கான்னு வந்து அது வந்து சேஞ்ச் ஆகி நம்ம பார்த்ததே கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க.